ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போவதினால் ஏற்படும் நன்மைகள் யாவை பார்க்கலாங்களா? இப்போது லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஹாப்பியாக வாழலாம் இல்லைங்களா? இப்போ நீயா நானா அப்படின்னு போட்டி போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் தான் வந்து சண்டையே வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நிம்மதி எதனால் கெடுது யோசனை பண்ணுங்க. இப்போ வந்து நான் சொல்கிறாப்புல தான் கேட்கணும்னு சொல்லும்போது, அப்படி மற்றவங்க கேட்கல அப்படிங்கும்போது அது வந்து கோபமாக ஆகிடுது இல்லைங்களா? இப்போ கோபப்படுறதுனால என்னென்ன நஷ்டம் ஏற்படுது சொல்லுங்க பார்க்கலாம். கோவப்பட்டோன்னு வைங்களேன், என்ன ஆகும்? உடம்புல டோட்டலாக எல்லா வலிக்குமே காரணம் நம்மளோட கோபம்தான். சரிங்களா? கோவப்படும் போது என்ன ஆகுதுன்னா, தலைவலி எடுத்துக்கும். டென்ஷனாக இருக்கும்போது என்ன ஆகும்? தலைவலிக்கும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்? இந்த புடனி எல்லாம் வலிக்கும், இந்த இடம்லாம் வலி எடுத்துக்கும் இல்லைங்களா? அடுத்தது பசிக்காதில்ல, கோபமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், எனி டைம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா பசிக்கவே பசிக்காது இல்லைங்களா? இன்னொன்று, அப்படியே சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகுமான்னு கேட்டால் சுத்தமாக ஜீரணமே ஆகாது. அப்போ சுத்தமாக ஜீரணமே ஆகலைங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள்லாம் சுத்தமாக போகுமான்னு கேட்டால் எப்படி போகும்? கழிவுகளும் உடம்புலேருந்து க்ளீன் ஆகுமான்னு கேட்டால் சுத்தமாக க்ளீன் ஆகவே ஆகாது இல்லைங்களா? ஏன், எதனால்? எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து எதனால் பாதிக்கப்படுதுன்னா நம்மளோட கோபத்தினால தான் பாதிக்கப்படுது. அப்போ வந்து என்ன ஆகும்? ஒவ்வொன்றா அந்த பித்தப்பை கல், கிட்னி கல், கர்ப்பப்பை கல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன் அதனால் அந்த ஸ்டோன் எல்லாம் எப்படி ஆகுது? அந்த மன அழுத்தம் அதிகம் ஆக 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 என்ன ஆகுதுன்னா, அதுவே நம்முடைய அந்த உடம்பில் உள்ள அந்த நோய் ஒவ்வொன்றும் வருதுன்னா அந்த நோய்க்கு காரணம் நம்மளுடைய அந்த மன அழுத்தமே. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மன அழுத்தம் ஆகுதுன்னா எதனால் ஆகுது யோசிங்க. இப்போ விட்டு கொடுத்து போயிட்டோன்னு வைங்களேன், எந்த விஷயத்திலுமே விட்டு கொடுத்துட்டு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு நாம் வாழ்ந்தோன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த எனி டைம் நம்மளோட மனசை வந்து ஹாப்பியாக நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ மற்றவங்க மேலே வந்து ஏதாவது கோபத்தில் இருக்கும்போதோ இல்லை நாம் நினச்சது நடக்கலை அப்படிங்கும்போதோ என்ன ஆகுதுன்னா அது வந்து நம்ம மனதை பாதிக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நாம் வந்து மற்றவங்கெல்லாம் சொல்கிறாப்புல நடந்துக்குவோமா? அதை முன்னே யோசிக்கணும்ல. முன்னே நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். மற்றவங்களெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னா அது வேலைக்கே ஆகாதில்ல. நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குன்னு பார்த்து அதையெல்லாம் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே. அவங்கவுங்க எப்போ வந்து அவங்கவுங்களுக்கு டைம் வருதோ அப்போ வந்து அவங்க அதை மாற்றிக்குவாங்க இல்லைங்களா? இப்போ விட்டு கொடுத்து போவதனால என்ன நன்மைன்னா, இப்போ ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? காலத்துக்கு தக்காப்புல நம்மளை நாம் மாற்றிக்கணும் இல்லையா? இப்போ பழைய காலத்தில் அந்த காலத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அப்படியே தான் நான் இருப்பேன், அதே ஸ்ட்ரிக்டில் தான் இருப்பேன், அதே கண்டிஷனில் தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த குடும்பத்தில் அமைதி கிடைக்குமா? கிடைக்காதில்ல. அப்போ வந்து முன்னாடியெல்லாம் எப்படி நாமெல்லாம் அப்படி தான் இருந்தோம், அதே போல் தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாமியார் வந்து கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அவங்கவுங்களோட மன நிம்மதி தானே கெடும்.
அந்த காலம் அப்படி, இந்த காலம் இப்படி அப்படின்னு காலத்துக்கு தக்காப்புல நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட சந்தோஷம் அதில் தான் அடங்கியுள்ளது. எதுனாலும் அப்போ அப்படி நடந்துச்சு, இப்போ ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அதை வந்து நம்ம மனசை போட்டு நாம் குழப்பிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், என்ன ஆகும்? நம்மளோட மன நிம்மதி தான் கெடும் இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் பாதிக்கப்படுவது ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டால் பெண் தான். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்கள் வந்து அப்பப்போ அதை மறந்துடுவாங்க, பேசினாலும் அதை வந்து மறந்துடுவாங்க இல்லைங்களா? ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, அதை அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்களா? நடக்குதா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஒரு வாட்டி தானே நடக்கும் இல்லைங்களா? அதை பெண்கள் என்ன பண்ணுவாங்க, துவைச்ச துணியவே திரும்ப திரும்ப நினச்சி துவைச்சிக்கிட்டே இருக்குதாப்புல. துவைச்ச துணியவே திரும்ப திரும்ப நினச்சி துவைச்சா என்னங்க ஆகும்? துணி தானே கிளியும். அதுபோல் அதையவே ஒரு தடவை நடந்ததை அதை வந்து 9,000 தடவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனது பாதிக்கப்படுமா படாதா சொல்லுங்க பார்க்கலாம். அது மற்றவங்க சொல்கிறாங்க புண்படுத்துறாங்கன்னா அதை ஒரு தடவை தானே, அதை அடுத்தோட விட்டுடணும் இல்லைங்களா? அதை விடாமல் ஆசை போட்டுக்கிட்டே அதையவே நினச்சி நாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நம்மளால் நம்ம மன நிம்மதி கெடுதா இல்லை மற்றவங்களால் நம்ம மன நிம்மதி கெடுதா யோசனை பண்ணணும் இல்லைங்களா? இப்போ ஒரு தடவை நடக்கிறத பல தடவை நாமளே அதை நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் தானே நம்ம நிம்மதி கெடுது. யோசிக்கணும்ல, பெண்கள் மாற்றிக்கணும் இல்லைங்களா? திரும்ப அதையே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுலேருந்து எப்படி நம்மளை மீட்டுக்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். திரும்ப ஆழமாக போய் அதையே யோசித்து நம்ம மனதை நாம் அழுத்தத்துக்கு உண்டாக்கலாமா? கூடாதில்ல. இப்போ அதிகமாக விட்டு கொடுத்து போவது பெண்ணா ஆணா அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி அவங்களோட அந்த குழந்தைகள் தான் கண் முன்னாடி நிற்பாங்க இல்லைங்களா? குழந்தைக்காக, தான் பெற்ற குழந்தைக்காக எவ்வளோ நாளும் சகிச்சுக்குவா. ஒரு பெண் என்றவள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பாள் இல்லைங்களா? ஏன்னா நாம் பெற்ற குழந்தைங்க தான் நம்ம முன்னாடி நிற்குமே ஒழிய மற்றவங்கெல்லாம் மற்றதையெல்லாம் பார்ப்பாளான்னா பார்க்க மாட்டாளே. அப்போது என்ன பண்ணுவா? இப்போ பெண் வந்து எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்து போயிடுறாளே அப்படின்னா ஏன்? பெண்ணுக்கு பேச தெரியுமா இல்லையா? பேச முடியாமல்லாம் இல்லை. ஏன் விட்டு கொடுத்து போகணும்? சண்டை வந்து அதிகமாக கூடாது, விட்டு கொடுத்து போயிடணும். நம்மளோட பிள்ளைகள் நலனுக்காக நாம் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்னு பெண் என்பவள் எப்பயுமே விட்டு கொடுத்து போயிடுவாள். ஆண்கள் அப்படி என்ன இல்லையே. இப்போ ஆண்கள் வந்து விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க இல்லையா? ஆண்களும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருமே விட்டு கொடுத்து போகும்போது மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ முடியும் இல்லைங்களா? இப்போ பெண் என்பவள் என்ன பண்ணுவான்னா வீட்டில் ஒவ்வொன்றும் நடக்கும்போதெல்லாம் அதை அப்பப்போ மறந்துடுவாளான்னா மறக்க மாட்டான். முத்துமாலையில் எப்படி மணி கோக்குறாங்க பார்த்தீங்களா? அதை கூட ஒவ்வொன்றா கோத்து வச்சுக்குவா சரிங்களா? அப்போ பின்னாடி டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணுவா? ஒவ்வொன்றா அவுத்து விடுவான் சரிங்களா? அப்போது லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா முன்னாடியே சொல்லணும். ஜென்ஸ் வந்து உன் கரம் பிடித்தேன் நான் என் மனம் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கடைசியாக அதை சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே 25-30லேயே சொல்லிடணும் இல்லையா? உன் கரம் பிடித்தேன் என் மனம் மகிழ்ந்தேன் அப்படின்ட்டு
கடைசியாக வயசான வாட்டி சொல்லக்கூடாதுங்க, ஃபஸ்ட்லேயே அதை சொல்லிடணும். அப்போ தான் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ முடியும் இல்லைங்களா? அப்போது எல்லா விஷயத்திலையுமே இப்போ பகவான் வந்து ஒரு முடிச்சு போடுறாருன்னா ஆண்டவன் கணக்கு தப்பாது. இப்போ வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்னதான் நினச்சி இங்கே கொண்டாந்து சேர்த்து வச்சாலும் தெரியல அந்த பகவான் அப்படின்னு பகவானை தான் திட்ட வேண்டியது இல்லைங்களா? எல்லாம் நடக்குதில்ல. அப்போது பகவானோட கணக்கு தப்புமானா தப்பவே தப்பாது. இப்போ பகவான் எது செஞ்சாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும்னு அதை நாம தான் நம்பணும். அப்போது அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்றாப்புல வந்து ஜோடி அவங்க வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணணும்? அவங்கவுங்க கர்ம வினைக்கு தக்கப்படி தான் வாழ்க்கை அமையுது. அப்போ எதுவாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போய் நாம் வாழும்போது மகிழ்ச்சியாக வாழ முடியும். லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருமே விட்டு கொடுத்து போய் வாழும்போது மட்டுமே நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். விட்டு கொடுத்து போகாதப்ப எங்களுக்கு தானே நஷ்டம். யோசிங்க, மன நிம்மதி கெட்டு போயிடும். சுத்தமாக மன நிம்மதியே இருக்காது. அப்பப்போ அதை விட்டு கொடுத்து போய் வாழும்போது மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியும். மனசை ஹாப்பியாக வச்சுக்கும் போது மட்டும்தான் நம்ம எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்ய முடியும். அப்போது எல்லா நோய்கள்லேருந்து நாம் தப்பிக்கணுன்னா முதல் வழி என்னன்னா, எதுவாக இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு விட்டு கொடுத்து போய் மன்னிப்போம் மதப்போம்னு நாம் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வித நோய்களிலிருந்தும் நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். சரிங்களா? ஏன்னா டாக்டர்ஸே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மன அழுத்தம் தான் எல்லா நோய்க்குமே காரணம்னு சொல்கிறாங்க. ஒன்று நல்லா தூங்கிடணும், நல்லா தூங்கி எழுந்திரிச்சிக்கணும். மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், தூங்குனா தூக்கம் கூட வராதுங்களே, சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எந்த மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கும்போது தூங்குனா நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தூங்கலாம் இல்லைங்களா? அப்போ தான் நல்ல தூக்கம் கிடைக்கும். அப்போது எல்லா டைம்லேயுமே எல்லாத்துக்கிட்டேயுமே நாம் ஆன்மாவாக தான் பார்க்கணும், எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பாக பழகணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சட்டுன்னு கோபமாக பேச முடியாது. முதல்ல அந்த பகவான் எது செஞ்சாலும் அதில் ஒரு விஷயம் இல்லாமல் நடக்காதுன்னு அதை நாம் நம்பணும். அப்படி நம்பிண்டு நம்மளோட சுமையை பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ ஒருத்தன் ட்ரெயினில் ஏறிக்குதான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினில் ஏறிட்டு அவனோட சுமையை நானே சுமந்துட்டு இருக்கேன் தலைமையிலேயே வச்சுட்டு நின்றுட்டு இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? அதை போல் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட சுமையை நாமளே வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா வழியும் நம்மளுக்கு தான். எப்போ நம்மளோட சுமையெல்லாம் பகவான் பாதத்தில் ஒப்படைக்கிறோமோ அப்போ தான் நாம் வந்து ஹாப்பியாக வாழ முடியும். சரிங்களா? இது ஏற்கனவே எல்லாமே வந்து ஷூட் பண்ணியாச்சு இல்லைங்களா? அப்போ மேலே என்னென்ன முன்னாடியே எடுத்துட்டாங்களோ அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில். அப்போ அதை நாம் நம்பணும். அப்போ அந்த பகவான் எது செஞ்சாலும் அதில் ஒரு இது இல்லாமல் நடக்காது. எதுவுமே வந்து அது எது நடந்தாலும் அது ஒரு நல்லது, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அனைத்தும் நன்மைக்கு, அனைத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பகவானே உன் பாதமே சரணாகதியப்பா, நீ பார்த்துக்கப்பான்னு விட்டுடணும். விட்டுடும்போது மட்டும்தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். பகவான் வந்து சொல்லுவார் எல்லாத்தையும் தான். இப்போ நீ எப்படி வாழணும், மன அழுத்தமா அதுலேருந்து நீ எப்படி வெளியே வரணும் எல்லாமே சொல்லிடுவார். அதை நாம் தானே அதை யூஸ் பண்ணிக்கணும். மன அழுத்தம் என்பது யாருமே இல்லாமல் வாழ முடியாது இல்லைங்களா? டக்குன்னு ஏதோ ஒன்று அழுத்தம் நடக்கும். ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏதாச்சும் பேச்சு நடந்துச்சு, சண்டை வந்துச்சுன்னா மன அழுத்தம் ஆகுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அதுலேயே நீ நின்றுட்டு இருக்காத, அதுலேருந்து வெளியே வான்னு சொல்கிறார் பகவான். எதுனாலும் அதுலேருந்து உடனே உன்னை மீட்டு கொண்டு நீ வெளியே வா. ஏன்னா அந்த நெகட்டிவ்க்கு எப்பயுமே நீ இடம் கொடுக்கக்கூடாது.
பாசிட்டிவ்க்கு மட்டும்தான் நீ இடம் கொடுக்கணும். நீ என்ன தான் பாசிட்டிவாக நீ யோசனை பண்ணி 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 நீ 90% அந்த பாசிட்டிவ்லேயே நீ வந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு தடவை நீ நெகட்டிவாக திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது. ஆகையினால் ஏன்னா அந்த நெகட்டிவ்க்கு அவ்வளோ பவர் சக்தி உண்டு. ஆகையினால் எந்த டைம்லேயுமே நீ நெகட்டிவாக திங்கிங் பண்ணவே கூடாது. எனி டைம் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? பகவான் சொல்கிறாப்புல விட்டு கொடுத்து போயிடுவோம். எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை மட்டும் காட்டுவோம். அப்போ மட்டும்தான் நாம் ஹாப்பியாக வாழ முடியும். பயிற்சியெல்லாம் தினமும் பண்ணுவோம். பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம உடம்ப மனசை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.